கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்புள்ள அன்னை இல்லம். இந்த வீடு டி நகரில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, சிவாஜி கணேசனோட வாரிசுகள் சரியாக நடிக்கலை. பிரபு கொஞ்சம் நல்லா நடித்தார். அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்தார். இவங்களோட வீட்டில் அவ்வளோ சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரே வீட்டிலேயே இருக்காங்க. வீடு பெருசாக இருக்குது, வீட்டில் உள்ள எண்ணிக்கையும் பெருசாக இருக்குது. அதனால் வர்ற செலவுகளும் அதிகமாக இருக்குது. அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியலை. வருமானமும் அவ்வளவா இல்லை. படம் நிறையா சிவாஜி ப்ரொடக்ஷன், துஷ்யந்த் ப்ரொடக்ஷன் எடுத்து நிறையா கையை சுட்டுக்கிட்டாங்க. இதனால் என்ன செய்யன்னு தெரியலை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கடன் பிரச்சனை வர்றப்போ ரஜினி நானும் அவருக்கு ஒரு மகன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சந்திரமுகியை பெருந்தன்மையாக அடித்து கொடுத்துருக்காரு. அதில் பல கோடி லாபம் பார்த்து அந்த வீட்டை திரும்பியும் மீட்டிருக்காங்க. இப்போ துஷ்யந்த் சிவாஜியோட பேரனை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு துஷ்யந்த் அவரோட பொண்டாட்டி 2 பேருமா சேர்ந்து 3.5 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருந்தாங்களாமா. 3.5 கோடி ரூபாவை வட்டியாக வாங்கி அதுக்கு 30% வட்டி கொடுத்துருக்காங்க. அதனால வட்டி குட்டி போட்டு கடைசியில் 3.5 கோடி 9.5 கோடி ஆகிருக்கு. இந்த நிலமையில் இதை ஈஸியாக யாருனாலும் அடைச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஒருத்தரும் வட்டியாக கொடுக்கவும் இல்லை, அடைக்கவும் இல்லை. இதனால் கோர்ட்டு முதல்ல துஷ்யந்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அவர் அதுக்கு பதிலே சொல்லலையாம். கடைசியில் பார்த்திங்கன்னா கோர்ட்டு அன்னை இல்லத்தை ஏலம் விட சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி ராமாவரத்துக்கு பக்கத்தில் இப்போ எல்டி கம்பெனி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய இடம் இருந்துச்சான், காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இப்போ அவுட்டர் ஷூட்டிங்லாம் எடுக்க முடியாதவங்க அந்த இடத்துல தான் எடுப்பாங்களாம். வயக்காடு, அருவி, காடு, இந்த மணப்பாக்கம் பக்கத்துலேயே அந்த இடம் இருக்கும். அவ்வளோ பெரிய இடத்தையும் குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டாங்களாம். இவங்க கொடுத்ததுக்கப்புறம் அவன் குறைஞ்ச விலைக்கு வாங்கினவன் அதிக லாபத்துக்கு அந்த இடத்த கொடுத்து அதுவே 500 கோடிக்கு மேலே போயிருக்கான் அந்த இடம். அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே வேறு நிறைய சண்டை, சொத்து சண்டை தான். எனக்கு தரல, உனக்கு தரலன்னு அக்கா தங்கச்சிகளே பிரிஞ்சு போய் பிரபுவோட மகளுக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்த பிரச்சனையில். கடைசியில் இப்போ சிவாஜியோட குடும்பம் தெருவுக்கு வர நிலைமை ஆகிட்டு. சிவாஜி நடித்தது எப்படி, பெருந்தன்மையாக இருப்பாராம் சிவாஜி. அவரோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது?